பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பெருந்தொற்று காலத்திலும் கர்த்தருடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து எங்கள் ஜீவனோடு நீர் பாதுகாத்து இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இப்படி சமூகத்தில் கூடி வரும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீரேன். அந்த எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பன், எங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, எங்களுக்கு சுகம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிற எங்களுடைய தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தார். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர்களுக்கு உதவித்தார். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடத்தில் 22வது பாடல், துதிசை மனமே இதம் துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்கிற பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடத்தில் 22வது பாடல், துதிசை மனமே இதம் துதிசை. துதிசை மனமே இதம் துதிசை
சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம். Our responsive reading, Psalms 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்தப்படுகிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருகமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் சிரித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கடைசி வசனத்தை அவரும் சேர்த்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்மத்தில் உட்பொய்த்து பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசை பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசு சபை பசுவானுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, நீர் நாமம் பசுபடுவதாக, நீர் ஆட்சியம் வருவதாக, விசுத்த பாவத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் செய்களுக்கு நாங்கள் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மாட்டி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். Acts of Apostles chapter 2 verses commencing from 1 to 30. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிழைந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதேபடி பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா ஒந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசப்படினார்கள் என்றார் என்பதே கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 470வது பாடல், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என்கிற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி யாவரும் சேர்ந்து இந்த ஆண்டவரை துதிக்கிற நேரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நமக்கு அறிமுகமான எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் மரணத்தின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து, கர்த்தருடைய சுவாசம் நமக்கு உயிர் கொடுத்தது. அவர் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் இந்த கால வேளையில நாம் யாவரும் சேர்ந்து துதித்து பாடுவோம். ஆவியானவரே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியாய் என்கிற பாடல். அசைவாடும் ஆவியே தூய்
எங்களுடைய தேசம் அசைய அப்பா நீங்க இறங்கி வாங்க. என் தேசத்தின் கண்ணீரெல்லாம் தேவன் துடைத்திடுங்க அப்பா. அன்று ஜனங்களை அழிக்காதபடி, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு மத்தியில போன பொழுது மோசேயின் ஜெபத்தை கேட்டு வாதையை நிறுத்தின ஆண்டவர். திறப்பிலே நின்ற மோசேயின் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேமத்தை கொடுத்த எங்களுடைய ஆண்டவர், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தின் மீது மனம் இருக்கு, எங்கள் தேசத்தின் மீது மனம் இருக்கு. ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து அற்புதம் ஜனங்கள் ஆயிரமாய் மடித்து ஆயிரமாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உடைய சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேவரீர் மனம் இறங்கு, ஆவியானவரே எங்கள் மத்தியில மனம் இறங்கி நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஒவ்வொரு மக்களையும் ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். ஆராதனையின் மூலமாக உம்மை தேடுகிற ஒவ்வொரு மக்களின் மீதும் உம்முடைய அக்கினி ஊற்றப்படும். ஆவியானவர் தாமே முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. ஆவியானவர் தாமே நீ முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் தேவ கரம் உங்கள் மீது தங்கட்டும். என்னோடு கூட வாரும் தூய ஆவி, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீதும் எங்கள் மீதும் உம்முடைய பிரசன்னத்தை நீங்கள் கர்த்தாவே ஊற்றுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் என்று சொல்லி வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
கரத்துல எங்களை விட்டு ஆவியானவரே உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும். இந்த கால வேளையில நீர் எங்களோடு கூட பேசு. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் தான் முழுவதுமாய் எங்களை ஆட்கொள்கிறார். இப்பொழுது ஆண்டவரை நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உடைய அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட உதவித்தார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தபடியினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த நாள் நம்முடைய திருச்சபை வரலாற்றில் பெந்தேகோஸ்தே திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது 50வது நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மை அபிஷேகிக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆதி திருச்சபையினுடைய அப்போஸ்தலர்கள் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டார். இந்த 50வது நாள் பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான பண்டிகை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் இதை நாம் வாசிக்கணும். 50வது நாள் அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், அந்த நாளை பரிசுத்த நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மோசையின் மூலமாக அங்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கப்பட்டு ஏறக்குறைய 120 பேர், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பேசி ஆண்டவருக்குள்ளாக அவர்களை திடப்படுத்தி அவர்கள் எல்லாரும் திரும்பவும் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் கூடி வந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே போதிக்கப்படுகிற காரியம் இந்த 2000 அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பெந்தேகோஸ்தே நாளில் தான் ஆவியானவராக நம் மீது நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லியெல்லாம் போதிக்கிறார். அப்படியல்ல. நீங்க வேதத்தை ஆரம்பிக்கிறப்பவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிப்புகள் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்தே இருக்க அவர் பிதாவாய் நம்மோடு கூட இருந்தார், குமாரனாய் வெளிப்பட்டு நம்மோடு கூட வாழ்ந்தார், பரிசுத்த ஆவியானவராய் இன்றும் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே
சீஷர்களும் அங்கு கூடியிருந்த மக்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது அந்நிய பாஷை வரங்களை பெற்றார். ஆவியானவர் நமக்கு ஒரு வரத்தை அருளுகிறார் என்று சொன்னால் அந்த வரம் எதுவுமே பிரயோஜனமற்றது அல்ல. அன்னைக்கு பற்பல மொழி பேசுகிற வரங்களை சீஷர்களும் அங்கு கூடியிருந்த மக்களும் பெற்றுக்கொண்ட பொழுது அது அங்கே அநேகருக்கு சாட்சியாக இருந்ததை நாம் வாசிக்க முடியும். எருசலேமில் இருந்த பற்பல தேசத்தார், பற்பல தேசத்தின் மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஏறக்குறைய அந்த நாளிலே மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் பொழியப்பட்ட இந்த சம்பவத்துக்கு பிறகு பவுல் பேசுகிறதை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ ஆவியானவர் நம்ம மீது பொழியப்படுகிறார், நம்ம மீது இடைபடுகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார் என்று சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை பயன்படுத்துகிற ஆவியானவர் எப்போ நமக்கு என்ன வரம் வேணுமோ அப்போ கரெக்டா அதை கொடுத்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவி இருக்காரு, அந்நிய பாஷை பேசலன்னா பரிசுத்த ஆவி இல்லை. அப்படி இல்லை பிரியமானவர்களே. வேதத்துல அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுலின் மீது தேவ ஆவியானவர் இறங்குகிறார். தேவ ஆவி சவுலின் மீது இறங்குகிறது. அவன் இறங்கின பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன சொன்னா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது இடைபடும் பொழுது அந்நிய பாஷை வரம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசன வரமும் கிடைக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அங்க ஒருத்தரை அபிஷேகிக்கிறார். அங்க என்ன காரணத்துக்காக அபிஷேகிக்கிறார் பாருங்க. மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய 31ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால என்ன பண்ணனா நிரப்பின. எதனால நிரப்பின? தேவ ஆவியினால ஆண்டு. எதுக்கா? கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு பொண்ணை எங்க வைக்கணும், வெள்ளியை எங்க வைக்கணும், ரத்தனங்களை எங்க வைக்கணும், மரத்தை எங்க வைக்கணும்னு ஒரு விசேஷித்த ஆவியை கொடுப்பதற்கு பெசலியலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அங்கே அவனுக்கு தேவ ஞானம் அல்ல. தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இறங்கி ஜனங்களை நடத்தியிருக்கிறார். யாத்திரை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது இறங்கினதுனால ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல கிழித்து போட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி? ஏன்னா ஆட்டுக்குட்டி நம்மளை எதிர்க்காது, சிங்கம் நம்மளை எதிர்க்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் பிறந்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷர்களும் வேதத்துல இருக்காங்க. நீங்க லூக்காவின் நற்செய்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், 41வது வசனம், 44வது வசனத்துல எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் ஸ்நானகனுடைய தாயின் வயிற்றிலே அவன் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எங்கெல்லாம் இருப்பீங்களா? எல்லா இடத்துலையும் சாட்சிகள். இந்த உலகம் முழுவதும் நீங்கள் நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு கூட பரிசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுது. இப்போ ஆவியானவர் நம்ம மீது எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்நிய பாஷை வர மட்டும் பரிசுத்த ஆவியின் அடையாளம் இல்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, சத்தமா பாடி ஆண்டவர் ஆராதிச்சாதான் ஆவியானவர் நம் மீது இறங்குவார். அப்படியெல்லாம் பிரியப்படுவார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம் மத்தியில வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே இருக்கிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இப்ப ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் எப்படி உணர முடியும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, ஆவியின் கனிகள்னால மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரை நம்மால் வெளிப்படுத்த முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா இந்த கனிகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில அனுதினமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 9 கனிகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் வெளிப்படுதுன்னா ஆவியானவர் என்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 9 கனிகளை விட்டு மேல ஒரு 17 காரியங்கள் சொல்லப்படுது. இந்த 17 காரியங்கள் தான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில வெளிப்படுதுன்னா ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்குள் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய பிரசங்கியா ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணார். ஒரு கண்ணாடி டம்ளரை காட்டி, இதுல இருக்கிற காற்று, அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள காற்றை வெளியே எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனைகள் சொன்னார்கள். ஒருத்தர் சொன்னாரு, அப்படி கையை போட்டு நல்லா மூடிக்கிட்டு அதுக்குள்ள வாயை வச்சு அப்படின்னு உறிஞ்சி எடுத்தோம்னா அதில் இருக்க காத்தெல்லாம் வந்துடும். அந்த காற்று வந்தால் இன்னொரு காற்று அங்கே நிரப்பிருக்கும். அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனைகள் சொன்னார். அப்போது அந்த பிரசங்கியார் சொன்னாராம், இந்த டம்ளரை வச்சுட்டு அதில் தண்ணீரை நிரப்பிட்டு சொன்னாராம், இப்போ இந்த தண்ணீர் நிரம்பினதுனால அதில் இருந்த காற்றெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெளியாயிடுச்சு. இப்போ ஒரு பொருள் உள்ள போனோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஒரு பொருள் வெளியே வந்தே ஆகும். அப்படிதானே? அப்படிதானங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால், ஆவியானவர் நமக்குள் இறங்கி வர வேண்டுமானால் நம்மில் இருக்கிற துர்க்குணங்கள் வெளியே போகணும். நம்முடைய துர்க்குணங்கள் மாறும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வந்தார்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்ல பொறுப்புகிறேன். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்மை உயிரடைய செய்வார். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37 10வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாவ அடிமைத்தனத்தில் இருப்போரை உயிரடைய செய்கிறவர் ஆவியானவர். பாவத்துல
இங்கே எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேலருடைய மரித்த போன நிலைமையை காட்டுகிற காரியம். பாவத்தினால, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து நம்மை பயன்படுத்த அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ள ஆண்டவராகவே இருக்கு. நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதில்லை. ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னை உயிரடைய செய்யும், ஒரு உகந்த ஒளியா என்னை மாற்றும் சொல்லி ஆண்டவருடைய கரத்துல கொடுப்பதற்கு நாம் நிறைய நேரங்கள ஆயத்தமா இருக்கிறது. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, எப்படிப்பட்ட இருதயங்க? நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்துல என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்துல நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு வெளிச்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவே. எப்படிங்க? ஆண்டவர் ஒரு புதிய ஆவியை நமக்குள்ள கொடுத்து நவமான இருதயத்தை நமக்கு கொடுத்து நம்மை பெருக பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்துக்குள்ளான வாழ்வு, பாவத்தில் இருக்கிற வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வில மரணமாக கருதப்படுகிறது. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்வு பரிசுத்தத்துக்கு ஒப்பாக்கப்படுகிறது. இங்க இந்த இளையகுமாரனுடைய கதையில கூட அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறான், தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, நீங்க என்ன பண்ணுங்க, விருந்தை ஆயத்தப்படுத்துங்க. ஏன் சொன்னா, என்னுடைய இளையகுமாரன் மரித்தா திரும்பவும் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை அந்த தகப்பன் எதுக்கு குறிப்பிடுறாரு? மரித்து போன ஒரு நிலைக்கு குறிப்பிடுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர முடியாதபடிக்கு செத்து போயிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை உயிர்ப்பிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை உயிரடைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். இரண்டாவது காரியம், அவர் நம்மை உருவாக்குபவர். நம்மை உயிரடைய செய்பவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை உருவாக்குபவர். 104ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு ஒரு மனுஷனை புதிய மனுஷனா உருவாக்கும். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்கள் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்துல அங்க கூடியிருந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஆச்சரியப்பாங்க? இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா? 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் எல்லாரும் அங்கே பிரமித்தார்கள். ஏன் அப்படி எண்ணினாங்க அப்படின்னா, கலிலேய மக்கள் எல்லாம் படிப்பறி இல்லாதவர்கள், எதுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று கருதப்பட்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவர் உருவாக்கினார்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், எட்டாவது வசனத்துல, அப்படி இருக்க நம்மில் அவரவர் ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பிரியமானவர்களே, அங்கே ஆவியானவர் மற்ற எல்லா மக்களுக்கு மத்தியில இவர்களை மேன்மையாக உயர்த்தினார், உருவாக்கினார். நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவங்க. எப்படி? மீன் பிடிக்காரர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாதவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினாரு? அந்த அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. எதனால நிறைந்துங்க? பரிசுத்த ஆவியினால நிறைந்து. நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை என்ன இருந்துச்சா? உண்டாயிருந்தது. ஆவியானவர் எல்லாரையும் பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மால் சாட்சியாக வாழ முடியாது. அவர்தான் நம்மை உயிரடைய செய்கிறவர். அவர்தான் நம்மை உருவாக்குபவர். மூன்றாவதும் கடைசியுமாக அவர்தான் நமக்கு உதவி செய்வார். யோவானின் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும். வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே யாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்துவார். சீஷர்கள் ஆவிக்குரிய வாழ்வுல பலமுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஆவியானவருடைய வாக்கு தத்தம் தான் அவர்களுக்கு உதவியாயிருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? தந்தருவார். அவரு பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன அப்படின்றத நமக்கு உணர்த்தும். அவர் உணர்த்தினாதான் நம்மால சாட்சியா வாழ முடியும். நான் அடிக்கடி நிறைய நேரங்களில் நம்முடைய திருச்சபையில சொல்லியிருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பது ஏதோ நான் அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ இல்ல தீர்க்க தரிசன வரத்தை சொல்றதுனாலயோ ஏதோ ஒரு விசேஷித்த வரத்தை உடையதுனாலயோ அல்ல. அதனால வெளிப்படுகிற காரியம் அல்ல. அதனால மட்டும் வெளிப்படுகிற காரியம் அல்ல. நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அந்த காரியம் சரியில்லை, தப்பு அப்படின்னு சொல்லி என் மனசாட்சி என்னை உறுத்துது, நீ கிறிஸ்தவன், இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அப்படின்றத என்னுடைய மனசாட்சியினால நான் உணர்த்தப்படுகிறேன் அப்படின்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் மட்டும்தான் அதை உணர்த்த முடியும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட இருந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்தும். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராய் பெற்றிருக்கிறோம். அன்னைக்கு ஆதி திருச்சபைகள், நீங்க
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆதி திருச்சபைகள் ஆவியானவருடைய உதவியோடு கூட வளர்ந்து பெருகி அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 6:28 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரா? வேண்டுதல் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிள்ளைகளாக பாவித்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறது. நீங்க இதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா. அந்தபடியே நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, அப்போ ஆவியானவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக்கி நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆவியானவரை இந்த பரிசுத்த பெந்தேகோஸ்தே திருநாளில் பிடித்துக் கொள்வோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்போம். அவர் தாமே நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், நம்முடைய கர்நாடகா மாநிலத்தில் வருகிற 7ஆம் தேதி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இதனை தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி ஆராதனை, 1ஆம் தேதி ஆராதனை மற்றும் 6ஆம் தேதி ஆராதனைகளும் ஆன்லைனிலேயே நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவரும் சுகத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாய் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. வருகிற நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாட்கள் 23ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற இன்று தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் தனம், ஒய்ஃப் ஆஃப் சார்லஸ் அவர்களுக்காக, 25ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் டேவிட் சுகுமார் அவர்களுக்காக, 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் எட்வர்ட் ஜவசிங் அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். 25ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் சாமுவேல் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ரோஸ்லின் அவர்களுக்காக, 25ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற அருண் ஜபகுமார், மிஸ்ஸஸ் ஜெமிபர் அருண் ஜபகுமார் அவர்களுக்காக, 27ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் ஆபேல், மிஸ்ஸஸ் ரெஜினா ஆபேல் அவர்களுக்காக, 29ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் லாமேக், மிஸ்ஸஸ் மாலா லாமேக் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 142வது பாடல், ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி, ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ
செய்கிற திரியேக கடவுளே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறதே, அந்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புகிறீர். வரங்களினாலும் கர்த்தாவே நீர் எங்களை நிரப்பி ஜொலிக்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் என் நேசருடைய பிரசன்னம் நிறைவாயிருந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிரடைய செய்கிறவராக, எங்களை உருவாக்குபவராக, எங்களுக்கு உதவி செய்பவராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீரே, அந்த தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் வழக்கரம் எங்களை முழுவதுமாய் தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி நீர் வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். ஆவியானவர் தாமே முழுவதுமாய் அபிஷேகித்து நடத்துகிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் தங்கியிருந்ததே, அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாய் வருகிற நாட்களில் தங்களுடைய பிறந்த நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான தனம் அம்மாவுக்காக, டேவிட் சுகுமார் ஐயாவுக்காக, எட்வர்ட் ஜபசிங் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் உம்முடைய நன்மையை நிறைவாய் அருளி ஆசீர்வதி. திருமண நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். சாமுவேல் ஜெயக்குமார் ஐயா தம்பதிகளுக்காக, அருண் ஜெபக்குமார் ஐயா தம்பதிகளுக்காக, அருமையான ஆவின் ஐயாவுடைய தம்பதிகளுக்காக, கர்த்தாவே அருமையான லாமைக்கு ஐயா தம்பதிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, அந்த குடும்பத்தார் உம்முடைய பலத்தால் இடைகட்டி நடத்துகிறார். குடும்பங்களோடு உம்முடைய கிருபையின் கரம் நிறைவாய் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருகும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குகிறபடியினால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை துதிகளை நாங்கள் எடுக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பெருந்தொற்றினால் கர்த்தாவே எங்களுடைய தேசம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கு. எங்கள் தேசத்தின் மீது மனம் இருக்கும். ஒவ்வொரு மக்களையும் தேவன் தொடுசோம். கர்த்தாவே, பிள்ளைகளை, கணவனை, கர்த்தாவே, பெற்றோரை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் இருக்கும். ஒவ்வொருவரையும் தேவன் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசை அந்த பிள்ளைகளுக்குரிய தேவைகளை கர்த்த சந்தி ஆவியானவர் தாமே முழுவதுமாய் அபிஷேகித்து நடத்துகிறார். உடைய திருநாமத்துக்கே மகிமை வரட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய திவ்யகரம் அந்த குடும்பங்களில் நிறைவாய் இருக்கும்படியாய் நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பரிசுத்த கரம் எங்கள் மத்தியில் நிறைவாய் இருந்ததுக்காக தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் எல்லா துதிகன மகிமை நீர் எடுக்கும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகங்கள் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாபலிப்பதாக. சமாதானத்தோடே போய் பார்.